வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ 2012-2013 அந்த இயர் வந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இதில் ஃபார் வீக்காக இருந்தால் 150 ருபீஸ் பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸாக இருந்தால் 4500 ருபீஸ். இதே ஃபுல் கோர்ஸாக இருந்தால் 4500 ருபீஸ் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வெறும் டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா 75 ருபீஸ் பர் வீக் வேணும். ஸோ ஆல்ரெடி 3 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ 4th வீக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தாக்கா கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஸோ அமௌண்ட்டு பே பண்ண வேண்டிய ஃபோன்பே நம்பர், ஜிபே நம்பரும் அதுதான், வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான். ஸோ இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் கிராஜுவேஷன் அசிஸ்டன்ட், அதாவது பிஜிடிஆர்பி 2012-13 நடந்த அந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய பேர் தமிழ் மீடியமும் கொஷின் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால் தமிழ் மீடியமும் இருக்கிற மாதிரி மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ் மீடியமும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும். ஸோ நான் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் ஆன்சர்ஸ் இல்லை, நான் வெறும் கொஷின் மட்டும் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சர் வேணுன்றவங்க ஸோ நீங்களே உட்காந்துட்டு மெட்டீரியலில் தேடுங்க, சரிங்களா? ரைட், ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ இதில் கொஷின் நம்பர் ஆர்டர் சேஞ்ச் பண்ணி வந்திருக்கு. ஏன்னா 2012-2013 நமக்கு கொஷின் பேப்பர் புக்லெட் மாடலில் இருக்கும். ஸோ அதனால் கொஷின் நம்பரெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின், த ஜென்ரல் அசம்பிளி ஆஃப் UNO proclaimed 1974 as the General Assembly of the UNO proclaimed 1974 as the dash. Option A, World Integration Year. Option B, World Environment Year. Option C, World Population Year. Option D, World Education Year. பன்னாட்டு கூட்டமைப்பு நாடுகளின் பொதுச்சபை 1974 ஆண்டினை டேஷ் என அறிவித்தது. ஆப்ஷன் ஏ உலக ஒற்றுமை ஆண்டு. ஆப்ஷன் பி உலக சுற்றுச்சூழல் ஆண்டு. ஆப்ஷன் சி உலக மக்கள் தொகை ஆண்டு. ஆப்ஷன் டி உலக கல்வி ஆண்டு. ஸோ இந்த கொஷின் பேப்பரை வச்சுட்டு நீங்கள் என்ன ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா, கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, வெறும் சைக்காலஜிலேருந்து மட்டும் கேட்டிருக்காங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வெறும் சைக்காலஜி மட்டும் படிக்கிறீங்க. ஸோ வெறும் சைக்காலஜி, இது எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே, இது மொத்தம் சேர்ந்து தான் 40 கொஷின். ஸோ அதில் கொஷின் எங்கேருந்தெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே த ஜென்ரல் அசம்பிளி ஆஃப் UNO proclaimed 1974 as the. ஸோ இது சைக்காலஜி புக்கில் இருக்கவே இருக்காது, சரிங்களா? இது எஜுகேஷனில் வரும். அடுத்தது லேர்னர் கண்ட்ரோல்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் டெவலப்டு பை ஆப்ஷன் ஏ ராபர்ட் மேக்னர், ஆப்ஷன் பி BF ஸ்கின்னர், ஆப்ஷன் சி சிட்னி எல் பிரஸ்ஸி, ஆப்ஷன் டி நார்மன் ஏ கவுடர். கற்போர் கட்டுப்பாடு கற்பித்தல் முறை டேஷ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ ராபர்ட் மேகர், ஆப்ஷன் பி BF ஸ்கின்னர், ஆப்ஷன் சி சிட்னி எல் பிரஸ்ஸி, ஆப்ஷன் டி நார்மன் ஏ கவுடர். ஸோ இது சைக்காலஜி. அப்போ ஒரு கொஷின் எஜுகேஷன்லேருந்து பார்த்துருக்கோம், ஒரு கொஷின் சைக்காலஜிலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த கொஷின் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கற்போர் கட்டுப்பாடு கற்பித்தல் முறைன்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, இது நம்மளுடைய சைக்காலஜி புக்கில் இருக்கவே இருக்காது. நம்ம சைக்காலஜி புக்கு நம்ம சொல்கிறது எந்த புக் அப்படின்னாக்கா, நீங்கள் எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு புக்கு தான், சரிங்களா? நாகராஜநாதர் புக்கு, எல்லாமே கண்ணை மூடிட்டு படிக்கிறோம், நாகராஜநாதர் தான். ஆனால் அதில் இது இருக்காது, தேடி வேணால் பாருங்கள். ஸோ அப்போ 2013 கூட நமக்கு ஒரு சில கொஷின் ஈஸியாக இருக்கும், நிறைய கொஷின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த 19th century the research by DAS proclaims that the Bengal state of the 5 lakh population only 4 women were literate. 19ஆம் நூற்றாண்டில் டேஷ் அவர்களின் ஆய்வுப்படி வங்காள மாநிலத்தில் 5 லட்சம் மக்கள் தொகையில் 4 பெண்கள் மட்டுமே கல்வி அறிவு பெற்றிருந்தனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. யாருடைய அறிக்கையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ சாட்டர்ஜி, ஆப்ஷன் பி ராக் பெல்லர், ஆப்ஷன் சி ஆதி சேசையா, ஆப்ஷன் டி ஆடம் ஸ்மித்.
ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் புக்கில் தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாகராஜன் ஆத்தர் புக்கில் இருக்காது. அடுத்த கொஷின், book illusion is a figural illusion representation which of the following? Book illusion is a figural illustration representing which one of the following? Option A, split attention. Option B, span of attention. Option C, division of attention. Option D, fluctuation of attention. ஸோ தமிழில் புத்தக திரிபு காட்சி உருவ விளக்கப்படம் பின்வருவனவற்றுள் எதனை குறிப்பதாக அமைகிறது? புத்தக திரிபு காட்சி உருவ விளக்கப்படம் பின்வருவனவற்றுள் எதனை குறிப்பதாக அமைகிறது? ஆப்ஷன் ஏ பகுப்பு கவனம், ஆப்ஷன் பி கவன வீச்சு, ஆப்ஷன் டி கவன வகுப்பு, ஆப்ஷன் டி கவன ஊசல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைக்காலஜி புக்கு. சரிங்களா? அடுத்தது ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே. The East India Company of England got permission to trade in India during the period of. The East India Company of England got permission to the trade in India during the period of. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்றது? ஆப்ஷன் ஏ ஷாஜகான், ஆப்ஷன் பி ஜஹாங்கீர், ஆப்ஷன் சி பகதூர் ஷா, ஆப்ஷன் டி அவுரங்கசீப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிகேல வரும். அடுத்து பாருங்கள், த யங்கஸ்ட் நாமினி ஃபார் த நோபல் ப்ரைஸ் நோபல் பீஸ் ப்ரைஸ் who popularly known for women education rights. The youngest nominee for the Nobel Peace Prize who popularly known for women education rights. ஆப்ஷன் ஏ தமிழில் பார்த்துடலாம், நோபல் அமைதி பரிசிற்காக மிக இளம் வயதில் பரிந்துரைக்கப்பட்ட பெண் கல்வி உரிமைக்காக அறியப்படுபவர். ஆப்ஷன் ஏ நூர் உல் பாத்திமா, ஆப்ஷன் பி மலாலா, ஆப்ஷன் சி யாஸ்மின், ஆப்ஷன் டி நூர் உல் ஃபரிதா. ஸோ இதுதான் வந்து பாருங்க அந்த கொஷின்ஸு. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், NH7 கனெக்ட். NH7 பின்வருவனவற்றை இணைக்கிறது. NH7 எதற்றை இணைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டெல்லி டு கன்னியாகுமரி, ஆப்ஷன் பி காஷ்மீர் டு கன்னியாகுமரி, ஆப்ஷன் சி ஆக்ரா டு கன்னியாகுமரி, ஆப்ஷன் டி வாரணாசி டு கன்னியாகுமரி. இதுவும் வந்து பார்த்தாக்கா ஜிகே கொஷின். சரிங்களா? நம்ம ஜிகேயில் வந்து பார்த்தாக்கா இந்த நோபல் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இந்த கொஷினும் ஜிகே கொஷின் தான். அடுத்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இதுவும் ஜிகே கொஷின் தான். அடுத்தது இந்த NH7 இதுவும் ஜிகே கொஷின் தான். ஜிகேலேருந்து 10 கொஷின் வரும், அதிலேருந்து தான் இது. அடுத்த கொஷின் பாருங்கள், ஹூ ரோட் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்? த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ அருந்ததி ராய், ஆப்ஷன் பி சால்மன் ருஷ்டி, ஆப்ஷன் சி ஆர்கே நாராயணன், ஆப்ஷன் டி KR நாராயணன். ஸோ இதுவும் வந்து பார்த்தாக்கா நமக்கு ஜிகே கொஷினில் தான் வரும். சரியா? ஃபேமஸ் ஆத்தரில் வரும். அடுத்தது, when sodium chloride is added to water the solution boils. When sodium chloride is added to water the solution boils. Option A exactly at 100 degrees Celsius, option B above 100 degrees Celsius, option C below 100 degrees Celsius, option D at 0 degrees Celsius. சோடியம் குளோரைடு உப்பினை நீரில் சேர்க்கும்போது கரைசலின் கொதிநிலை சரியாக 100 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸை விட அதிகம், 100 டிகிரி செல்சியஸை விட குறைவு, சரியாக 0 டிகிரி செல்சியஸ். அடுத்த கொஷின், the article which provides special status to the state of Jammu and Kashmir. The article which provides special status to the state of Jammu and Kashmir. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசியல் சாசனத்தின் பிரிவு. ஆர்டிக்கல் 340, பிரிவு 340, ஆர்டிக்கல் 360, ஆர்டிக்கல் 370, ஆர்டிக்கல் 390. அடுத்து பாருங்கள், ஸோ NCTE stands for NCTE என்பது, ஸோ ஆப்ஷன் ஏ நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், ஆப்ஷன் பி நேஷ்னல் சென்டர் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், ஆப்ஷன் சி நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், ஆப்ஷன் டி நேஷ்னல் சென்டர் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். அடுத்த கொஷின், who won the man of the series title in 2013 ICC Champions Trophy Cricket League?
Who won the Man of the Series title in 2013 ICC Champions Trophy Cricket League? Option A MS Dhoni, Option B Virat Kohli, Option C Shikhar Dhawan, Option D Ravindra Jadeja. 2013 ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் தொடர் நாயகன் விருது வென்றவர் யார்? ஸோ ஆப்ஷன் ஏ எம்எஸ் தோனி, ஆப்ஷன் பி விராட் கோலி, ஆப்ஷன் சி சிக்கர் தவான், ஆப்ஷன் டி ரவீந்திர ஜடேஜா. அடுத்த கொஷின் பாருங்கள். The third Indian National Congress conference was held in 1887. சரிங்களா? த தேர்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1887 கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன். மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் நடைபெற்ற இடம். ஆப்ஷன் ஏ டெல்லி, ஆப்ஷன் பி பாம்பே, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி கல்கட்டா. அடுத்து, who is popularly known as கங்கை கொண்ட சோழன்? Who is popularly known as கங்கை கொண்ட சோழன்? Who is popularly known as கங்கை கொண்ட சோழன்? ஆப்ஷன் ஏ பராந்தகா 1, ஆப்ஷன் டி ராஜராஜா 1, ஆப்ஷன் சி ராஜராஜா 2, ஆப்ஷன் டி ராஜேந்திரா 1. கங்கை கொண்ட சோழன் என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ முதலாம் பராந்தக சோழன், ஆப்ஷன் பி முதலாம் ராஜராஜ சோழன், ஆப்ஷன் சி இரண்டாம் ராஜராஜ சோழன், ஆப்ஷன் டி முதலாம் ராஜேந்திர சோழன். அடுத்தது, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈடோனிசம் in emotional development is a concept that concentrate on. Principles of hedonism in emotional development is a concept that concentrate on. Option A pleasant, option D maturity, option D pedagogy, option D achievement. மனவெழுச்சி வளர்ச்சியில் எடானிசிக் கோட்பாடு என்ற கருத்து எதனை மையமாக கொண்டு அமைகிறது? மனவெழுச்சி வளர்ச்சியில் எடானிசிக் கோட்பாடு என்ற கருத்து எதனை மையமாக கொண்டு அமைகிறது? ஆப்ஷன் ஏ இனிமை, ஆப்ஷன் பி முதிர்ச்சி, ஆப்ஷன் சி கற்பித்தல் முறைகள், ஆப்ஷன் டி அடைவு. அடுத்து, ட்ரையல் அண்ட் எரர் தியரி வாஸ் given by ஆப்ஷன் ஏ இவான் பாவ்லோ, ஆப்ஷன் பி எட்வர்ட் எல் தாண்டைக், ஆப்ஷன் சி ஸ்கின்னர், ஆப்ஷன் டி அல். முயன்று தவறி கொள்கையை வழங்கியவர். ஆப்ஷன் ஏ இவான் பாவ்லோ, ஆப்ஷன் பி எட்வர்ட் எல் தாண்டைக், ஆப்ஷன் சி ஸ்கின்னர், ஆப்ஷன் டி அல். அடுத்தது, Eppingas experiment is related to option A curve of memory, option B curve of forgetting, option C curve of learning, option D none of the above. Eppingas சோதனை எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ நினைவு வளைவு, ஆப்ஷன் பி மறதி வளைவு, ஆப்ஷன் சி கற்றல் வளைவு, ஆப்ஷன் டி இவை எதுவும் இல்லை. ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் நடக்கிற கிளாஸில் இந்த 2 கொஷினும் வந்து பார்த்தாக்கா கவர் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த ரெண்டு கிளாஸ் கொஷினும் எடுத்துட்டோம். வேறு ஏதாவது எடுத்திருந்தால் அதையும் நான் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின். ப்ராப்ளம் 1 வந்து பார்த்தாக்கா ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இம்ப்ரூவ்ஸ் வித் ஏஜ். செகண்டு, திஸ் இம்ப்ரூவ்ஸ் இன் டேர்ம் ஆஃப் போத் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ஆப்ஷன் 1 பாருங்கள். ஆப்ஷன் ஏ 1 is correct, 2 is wrong. ஆப்ஷன் பி 1 and 2 are wrong. ஆப்ஷன் சி 2 is correct, 1 is wrong. ஆப்ஷன் டி 1 and 2 are correct. இங்கே வந்து பார்த்தாக்கா தமிழில் 1 வந்து பார்த்தாக்கா சிக்கல் தீர்க்கும் திறன் வயது சார்ந்து வளர்ச்சி அடையும். சிக்கல் தீர்க்கும் திறன் வயது சார்ந்து வளர்ச்சி அடையும். 2, இவ்வளர்ச்சி வேகம் மற்றும் துல்லியம் இவை இரண்டிலும் அமையும். ஆப்ஷன் ஏ 1 சரியானது, சரியான பதில், 2 தவறானது. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 தவறான பதில். ஆப்ஷன் சி 2 சரியான பதில், 1 தவறானது. ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 சரியான பதில்.
அடுத்த கொஷின் பாருங்கள். டேஷ் டெவலப்டு இஸ் தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலமெண்ட் டு எக்ஸ்பிளைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். டேஷ் டெவலப்டு இஸ் தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலமெண்ட் டு எக்ஸ்பிளைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். டேஷ் என்பவர் கற்றல் மாற்றத்தினை விளக்குவதற்காக ஒத்த கூறுகளின் கோட்பாட்டை உருவாக்கினார். டேஷ் என்பவர் கற்றல் மாற்றத்தினை உருவாக்குவதற்காக ஒத்த கூறுகளின் கோட்பாட்டினை உருவாக்கினார். ஆப்ஷன் ஏ பாவ்லோ, ஆப்ஷன் பி குத்தையார், ஆப்ஷன் சி வுட்வர்த், ஆப்ஷன் டி தாண்டைக். ஸோ இந்த கொஷினும் வந்து பண்ணாக்கா நம்ம எடுத்ததில் கவர் ஆகிடுச்சு. சரிங்களா? அடுத்ததில் டேஷ் இன்வால்வ்ஸ் ஹையர் ஆர்டர் காக்னிஷன் இன் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சென்சரி இன்ஃபர்மேஷன். Dash involves higher order cognition in the interpretation of sensory information. Option A illusion, option B perception, option C sensation, option D hallucination. நெக்ஸ்ட் தமிழ் கொஷின் பாருங்கள். புலன் உணர்வு தகவல்களுக்கு விளக்கம் தருவதில் டேஷ் மேம்பட்ட அறிதலுக்கு உட்படுகிறது. புலன் உணர்வு தகவல்களுக்கு விளக்கம் தருவதில் டேஷ் மேம்பட்ட அறிதலுக்கு உட்படுகிறது. ஆப்ஷன் ஏ திரிபு காட்சி, ஆப்ஷன் பி புலன் காட்சி, ஆப்ஷன் சி புலன் உணர்வு, ஆப்ஷன் டி இல்பொருள் காட்சி. அடுத்து மேன் பவர் பிளானிங் இஸ் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த பேட்டர்ன் ஆஃப் டேஷ். மேன் பவர் பிளானிங் இஸ் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த பேட்டர்ன் ஆஃப் டேஷ். ஆப்ஷன் ஏ எக்ஸ்போர்ட்டேஷன், ஆப்ஷன் பி இம்போர்ட்டேஷன், ஆப்ஷன் சி டிஃபோர்ட்டேஷன், ஆப்ஷன் டி மைக்ரேஷன். மனித சக்தி திட்டமிடல் டேஷ் வகை செயல்பாட்டினால் அதிக தாக்கத்துக்குள்ளாகிறது. ஆப்ஷன் ஏ ஏற்றுமதி செய்தல், ஆப்ஷன் பி இறக்குமதி செய்தல், ஆப்ஷன் சி இருத்தி வைத்தல், ஆப்ஷன் டி இடம்பெயர்தல். அடுத்து என்சிஆர்டி இன் இட்ஸ் பப்ளிகேஷன் document on social, moral, spiritual values in education 1979 has drawn of dash values to be inculcated through education. Option A 90, option B 84, option C 45, option D 36. என்சிஆர்டி 1979ஆம் ஆண்டில் வெளியிட்ட கல்வியில் சமூக ஒழுக்க மற்றும் ஆன்மீக விழுமங்கள் என்ற பதிப்பில் டேஷ் விழுமங்கள் கல்வியின் மூலம் போதிக்கப்படலாம் என்று வரையறுத்தது. ஆப்ஷன் ஏ 90, ஆப்ஷன் பி 84, ஆப்ஷன் சி 45, ஆப்ஷன் டி 36. No child below the age of 14 years shall be employed to work is mentioned in dash Indian Constitution. 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் பணியில் அமர்த்தக்கூடாது என்பது இந்திய அரசியல் சாசனம் டேஷ் பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 23, ஆப்ஷன் பி ஆர்டிகல் 45, ஆப்ஷன் சி ஆர்டிகல் 30, ஆப்ஷன் டி ஆர்டிகல் 45A. அடுத்தது by the constitutional amendment of dash education was placed on the concurrent list. By the constitutional amendment of dash education was placed on the concurrent list. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி டேஷாம் ஆண்டு கல்வி இணைக்கப்பட்டியலில் சேர்க்கப்பட்டது. கல்வி இணைக்கப்பட்டியலில் சேர்க்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1974, ஆப்ஷன் பி 1975, ஆப்ஷன் சி 1976, ஆப்ஷன் டி 1977. அடுத்து the committee that suggested a system of multi-purpose education at secondary stage was option A Ramamurthy committee, option B Darachand committee, option D Hunters committee, option D Artak committee. எந்த கல்விக்குழுவால் இடைநிலை அளவில்
பன்னோக்கு கல்வி முறை பரிந்துரைக்கப்பட்டது? எந்த கல்விக்குழுவால் இடைநிலை அளவில் பல்நோக்கு கல்வி முறை பரிந்துரைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ராமமூர்த்தி குழு, ஆப்ஷன் பி தாராசந்த் குழு, ஆப்ஷன் டி ஹண்டர்ஸ் குழு, ஆப்ஷன் டி ஆர்டாக் குழு. அடுத்து which institute is the producer of educational television program for young children between 5 and 11 years age group? Which institute is the producer of educational television program for the young children between 5 and 11 years of age group? Option A Central Institute of Education Technology, New Delhi. Option B Central Institute of Educational Technology, Karnataka. Option C Central Institution of Education Technology, Andhra Pradesh. Option D Central Institution of Education Technology, Tamil Nadu. 5 வயது முதல் 11 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தயாரிக்கும் நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ மத்திய கல்வி நுட்பவியல் நிறுவனம், புதுடில்லி. ஆப்ஷன் பி மத்திய கல்வி நுட்பவியல் நிறுவனம், கர்நாடகா. ஆப்ஷன் சி மத்திய கல்வி நுட்பவியல் நிறுவனம், ஆந்திர பிரதேசம். ஆப்ஷன் டி மத்திய கல்வி நுட்பவியல் நிறுவனம், தமிழ்நாடு. அடுத்து the Sainik schools are a system of schools in India conceived in 1961 by இந்தியாவில் 1961ஆம் ஆண்டு சைனிக் பள்ளிகள் என்ற பள்ளி அமைப்புகள் இவருடைய கருத்தில் உருவானது. ஆப்ஷன் ஏ ஏகே கிருஷ்ணமேனன், ஆப்ஷன் பி ஜேகே கிருஷ்ணமேனன், ஆப்ஷன் சி எஸ்கே கிருஷ்ணமேனன், ஆப்ஷன் டி விகே கிருஷ்ணமேனன். Next question, who is the founder of the community school viewing the publication of the village college? Who is the founder of the community school viewing the publication of the village college? Option A Ivan Illich, option B Henry Morris, option C John Dewey, option D Mahatma Gandhi. The village college என்ற வெளிநாட்டின் அடிப்படையில் சமுதாய பள்ளியை முதலில் நிறுவியவர்? ஆப்ஷன் ஏ இவான் இலிச், ஆப்ஷன் பி ஹென்றி மோரிஸ், ஆப்ஷன் சி ஜான் டூவி, ஆப்ஷன் டி மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட்டு joyful learning is based on the principles of pedagogy which are entirely based on. Joyful learning is based on the principle of pedagogy which are entirely based on. Option A activity based learning, option B child centered learning, option C examination centered learning, option D both A and B. மகிழ்ச்சியுடன் கற்றல் என்பது கீழ்கண்ட எந்த கற்பித்தல் வகை கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது? ஆப்ஷன் ஏ செயல்வழி கற்றல், ஆப்ஷன் பி குழந்தை மைய கற்றல், ஆப்ஷன் சி தேர்வு மைய கற்றல், ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும். நெக்ஸ்ட் கொஷின் ரோல் ஆஃப் த டீச்சர் இன் சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன். ரோல் ஆஃப் த டீச்சர் இன் சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன். ஆப்ஷன் ஏ மோட்டிவேட்டட் சில்ட்ரன்ஸ் டு லேர்ன், ஆப்ஷன் பி ப்ரொவைட் எ சூட்டபிள் என்வாயர்மெண்ட், ஆப்ஷன் சி பிகம் ஆக்டிவேட் மெம்பர் ஆஃப் த குரூப், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தீஸ். குழந்தை மைய கல்வியில் ஆசிரியரின் பணி. ஆப்ஷன் ஏ கற்றலுக்கு மாணவர்களை ஊக்கப்படுத்துதல், ஆப்ஷன் பி உகந்த சூழ்நிலையை அளித்தல், ஆப்ஷன் சி குழுவின் செயல்படு உறுப்பினராக திகழ்தல், ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். நெக்ஸ்ட்டு த permeable ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். Describe one of the principles as follows. A equality, option B monarchy, option C differentiate, option D isolation. இந்திய அரசியல் சட்ட அமைப்பின் முகவுரையில் விவரிக்கப்பட்ட கோட்பாடுகளில் ஒன்று. ஆப்ஷன் ஏ சமத்துவம், ஆப்ஷன் பி அதிகாரத்தன்மை, ஆப்ஷன் சி வேறுபடுத்துதல், ஆப்ஷன் டி தனிமைப்படுத்துதல்.
Who first advocated the women are equal to men in education? Who first advocated that women are equal to men in education? கல்வியில் ஆணுக்கு பெண் சமம் என்ற கருத்தை முதலில் பிரதிபலித்தவர். ஆப்ஷன் ஏ விவேகானந்தர், ஆப்ஷன்ஸ் பி ரூசோ, ஆப்ஷன் சி காந்திஜி, ஆப்ஷன் டி தயானந்தா சரஸ்வதி. அடுத்த கொஷின், which ashram presents ideal of human unity? Which ashram presents ideal of human unity? எந்த ஆசிரமம் மனித ஒற்றுமையை உயர்வானது என்பதை பிரதிபலிக்கிறது? ஆப்ஷன் ஏ ராமகிருஷ்ணா மிஷன், ராமகிருஷ்ணா மடம். ஆப்ஷன் பி விவேகானந்தா ஆசிரம், விவேகானந்தா மடம். ஆப்ஷன் சி ஸ்ரீ அரபிந்தோ ஆசிரம், அரவிந்தர் ஆசிரமம். ஆப்ஷன் டி காந்தி ஆசிரமம், காந்தியடிகள் ஆசிரமம். அடுத்து, the goal of educational innovation is ஆப்ஷன் ஏ பாசிட்டிவ் சேஞ்ச் இன் லேர்னிங், ஆப்ஷன் பி நெகட்டிவ் சேஞ்ச் இன் லேர்னிங், ஆப்ஷன் சி நெவர் சேஞ்ச் இன் லேர்னிங், ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. தமிழில் கல்வி புதுமையின் குறிக்கோளானது. ஆப்ஷன் ஏ கற்றலில் மிகை மாற்றத்தை உருவாக்குவது, ஆப்ஷன் பி கற்றலில் குறை மாற்றத்தை உருவாக்குவது, ஆப்ஷன் சி கற்றலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாதது, ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும். அடுத்த கொஷின், conflict between two negative goals is இரண்டு எதிரிடையான இலக்குகளுக்கிடையே மனப்போராட்டம். ஆப்ஷன் ஏ அவாய்டன்ஸ், ஆப்ஷன் பி அவாய்டன்ஸ் அப்ரோச், ஆப்ஷன் சி அப்ரோச், ஆப்ஷன் டி நன் ஆஃப் த அபோவ். இரண்டு எதிரிடையான இலக்குகளுக்கிடையே மனப்போராட்டம். ஆப்ஷன் ஏ விலகு, ஆப்ஷன் பி விலகு அணுகு, ஆப்ஷன் சி அணுகு, ஆப்ஷன் டி இவை எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு, the formula used to arrive IQ is ஆப்ஷன் ஏ MA by CA into 100, ஆப்ஷன் பி CA by MA into 100, ஆப்ஷன் சி MA into CA into 100, ஆப்ஷன் டி MA into CA minus 100. நுண்ணறிவு ஈவு கணக்கிடும் சூத்திரம் எது? ஆப்ஷன் ஏ மனவயது பை கால வயது into 100, ஆப்ஷன் பி காலவயது பை மனவயது into 100, ஆப்ஷன் சி மனவயது into காலவயது into 100, ஆப்ஷன் டி மனவயது into காலவயது மைனஸ் 100. Which of the following is not a biological factor of personality? ஆப்ஷன் ஏ physique, ஆப்ஷன் பி intelligence, ஆப்ஷன் சி nervous system, ஆப்ஷன் டி கெமிக்யூ. இவற்றில் எது ஆளுமையின் உயிரியல் காரணி அல்ல? ஆப்ஷன் ஏ உடல் சார்ந்த பண்புகள், ஆப்ஷன் பி நுண்ணறிவு, ஆப்ஷன் சி நரம்பு மண்டலம், ஆப்ஷன் டி வேதிப்பொருட்கள். Which is not defense mechanism? ஆப்ஷன் ஏ rationalization, ஆப்ஷன் பி compensation, ஆப்ஷன் சி projection, ஆப்ஷன் டி conflict. தற்காப்பு நடத்தை அல்லாதது எது? ஆப்ஷன் ஏ காரணம் கற்பித்தல், ஆப்ஷன் பி ஈடு செய்தல், ஆப்ஷன் சி புறத்தெறிதல், ஆப்ஷன் டி மனப்போராட்டம். Theory of hierarchical of human need is proposed by option A Morgan, option B Murray, option C Atkinson, option D Abraham Maslow. மனித தேவைகளை உயர்நிலை படி கோட்பாடாக உருவாக்கியவர். ஆப்ஷன் ஏ மார்கன், ஆப்ஷன் பி முர்ரே,
ஆப்ஷன் சி அட்கின்ஸ், ஆப்ஷன் டி ஆப்ரகாம் மாஸ்லோ. The learning of a particular task facilitates subsequent learning of another task is called. The learning of a particular task facilitates subsequent learning of another task is called. Option A negative transfer of learning, option B zero transfer of learning, option C positive transfer of learning, option D none of the above. ஒரு குறிப்பிட்ட வேலை கற்றது பின்னர் மற்றொரு வேலை கற்பதற்கு உதவியாக இருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எதிர்மறை கற்றல் மாற்றம், ஆப்ஷன் பி பூஜ்ய கற்றல் மாற்றம், ஆப்ஷன் சி நேரடியான கற்றல் மாற்றம், ஆப்ஷன் டி இவை எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பாருங்க டோட்டலாக நம்ம 40 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 40 கொஷின் எது ரிலேட்டடாக அப்படின்னாக்கா நமக்கு எஜுகேஷன் சைக்காலஜியில் நம்ம யூடியூப் சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக தான் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோடைய ஒரு பார்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஜிடிஆர்பி இதுக்கு முன்னாடி நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறது. ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு ஃபுல் கொஷின் பேப்பரில் இருக்கிற எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கான இந்த 40 கொஷினுக்கான கொஷினை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் வித் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.